ஏன்? தமிழ் ஒன்றுதான், எல்லா மொழியும் பேசுகிறது, எல்லா மொழியிலும் இலக்கியம் இருக்கிறது. தமிழுக்கும் பிற இலக்கியங்களுக்கும் என்ன அடிப்படையான வேறுபாடு என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வயதில் மூத்தது என்பதால் மட்டும் தமிழ் பெருமை உடையதல்ல, தமிழ் என்ன பேசியது என்பதால் தான் பெருமை. சீனமும் கிரேக்கமும் லத்தீனும் ஈப்ருவும் சமஸ்கிருதமும் சொல்லாததை தமிழ் சொன்னது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது. அது மட்டும் சொல்லவில்லை, தமிழ் எல்லோரும் படிக்கலாம் என்று சொன்னது தமிழ். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் எழுதினான். இன்றைக்கு உரையாசிரியர்கள் நயம் எழுதுகிறார்கள். தமிழில் எழுதப்பட்ட இந்த திருக்குறளில் ஒரு சொல் கூட மெல்லினமோ இடையினமோ கிடையாது, எல்லா சொல்லும் வல்லினம். உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள், வலியுறுத்தி சொல்வதற்காக வள்ளுவன் வல்லினத்தை பயன்படுத்தினான். இன்னொரு உரையாசிரியர் எழுதுகிறான், இந்த குறளில் துணைக்காலே இல்லை. ஆமா, இல்லை. கற்க கசடர கற்பவை கற்றபின் துணைக்கால் இல்லை. அந்த உரையாசிரியர் எழுதுகிறான், கற்றவனுக்கு துணைக்கால் தேவைப்படாது. நான் சொல்லவில்லை, உரையாசிரியர் எழுதுகிறார்கள், கற்றவனுக்கு துணைக்கால் தேவைப்படாது என்பதால் வள்ளுவன் என்ன சொல்லிவிட்டு போயிருக்கிறான், படித்தவனுக்கு யார் துணையும் தேவைப்படாது என்பதால் துணைக்கால் இல்லாத ஒரு குறளை வள்ளுவன் எழுதினான். இன்னொரு உரையாசிரியர் எழுதுகிறார், 7 சீர் இருக்கிறது. இந்த 7 சீர்களிலும் இந்த குறளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. முதற்சீரே 6 சீருக்கும் முன்னால் வரும். பிற குறளுக்கு இல்லாத பெருமை அதற்கு உண்டு. அந்த முதற் சீருக்கும் 2வது சீருக்கும் 3வது 4வது 5வது 6வது 7வது சீருக்கும் வருமாறு வள்ளுவனதை வகுத்ததன் நோக்கம், எல்லா இடத்திலும் எந்த சொல்லை ஆரம்பித்தாலும் கல்வியின் சிறப்பை தமிழன் உணர வேண்டும் என்பதற்காக கற்க கசடர கற்க கற்பவை கற்க கற்றபின் நிப்பாட்டிடாத பாதியில, கற்க கற்றபின் கற்க நிற்க கற்க அதற்கு தக 7 சீர்களில் ஒரு சீரே மிச்சம் இருக்கிற 6 சீருக்கும் வருமாறு எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் உலகத்தின் எந்த மொழியிலும் இல்லை.